தேர்தல் முடிந்தவுடன் கூட்டணி கட்சித் தலைவர்கள் ஒதுக்கப்படுவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல் முருகன் தெரிவித்துள்ளார். கடலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெறும் 2000 ரூபாய் நிவாரணத் தொகை அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும், பாதிக்கப்பட்ட மக்களை துணை முதலமைச்சர் வந்து பார்க்கவில்லை எனவும் கூறினார். தொடர்ந்து தேர்தலின் போது தேவைப்படும் கூட்டணி கட்சிகள் தேர்தல் முடிந்தவுடன் ஒதுக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். தூத்துக்குடியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை கனிமொழி எம்பி ஆய்வு செய்தார். கனமழையினால் தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளும் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளது. சூசைபாடியாபுரம் ஊராட்சியில் தொடர் கனமழையால் வெள்ள நீரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை கனிமொழி எம்பி பார்வையிட்டார். அப்போது வெள்ள நீரை வெளியேற்றும் பணியை துரிதப்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அவருடன் ஆட்சியர் இளம் பகவத், அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். தாமிரபரணியிலே அதிகமாக தண்ணீர் வரக்கூடிய அந்த அபாயம் இருந்ததால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கரையோரங்களில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அங்கிருந்து அகற்றப்பட்டு ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு ஒரு 700 பேர் கொண்டு செல்லப்பட்டு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ 33 பாதுகாக்கப்பட்ட இடங்களிலே மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 1585 பேர் இந்த ரிலீஃப் ஷெல்டர்ஸில் மாத்திரம் இன்னைக்கு இருக்காங்க. அவங்களுக்கு போதிய வசதிகள், உணவு எல்லாம் ஏற்பாடு செய்து அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம், அமைச்சர்களிடம் பேசி தொடர்பு கொண்டு இங்கே இருக்கக்கூடிய நிலையை கேட்டு அறிந்து கொண்டிருக்கிறார்கள். தஞ்சை மாவட்டம் வல்லத்தில் வடிகால் வாரி உடைந்ததால் 2000 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்களை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. தொடர் கனமழையால் வல்லம் வடிகால் வாரி உடைந்து தண்ணீர் வெளியேறியது. இதனால் சூலமங்கலம், நெய்வாசல் உள்ளிட்ட 6 கிராமங்களில் 2000 ஏக்கர் பரப்பளவிலான சம்பா நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கின. விளைநிலங்கள் கடல் போல் காட்சியளிப்பதால் வேதனையடைந்துள்ள விவசாயிகள் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். தகவல் தெரிவித்தும் வேளாண் அதிகாரிகள் வந்து பார்க்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக சுமார் 32,000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட சம்பா தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது. ஒரத்தநாடு, அம்மாப்பேட்டை, காட்டூர், ஒக்கநாடு, கீழையூர், திருவையாறு, பூதலூர், செங்கிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் வடிகால் வாய்க்கால்கள் முறையாக தூர்வாராததால் ஆங்காங்கே உடைப்பு ஏற்பட்டு விளை நிலங்களில் தண்ணீர் புகுந்துள்ளன. இதனால் நடவு செய்து 1 மாதமான பயிர் மற்றும் அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் என 32,000 ஏக்கர் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். பயிர்களை கணக்கெடுத்து உரிய இழப்பீடு வழங்கவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பெரும்பாறை அருகே அரசு பேருந்து சென்று கொண்டிருந்த பாதையில் மண் சரிவு ஏற்பட்டதால் பதற்றமான சூழல் நிலவியது. தருமத்துப்பட்டி ஆடலூர் செல்லும் சாலையில் அமைதி சோலை என்ற இடத்தில் 4வது கொண்டை ஊசி வளைவில் அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது மலை சாலையில் திடீரென மண் சரிவு ஏற்பட்டது. சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் உடனடியாக பேருந்தை நிறுத்தியதால் பயணிகள் அனைவரும் உயிர் தப்பினர். மோட்டார் வாகன விதிகளை மீறி ராமேஸ்வரத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு வாடகைக்கு விடப்பட்ட பைக்குகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். ராமேஸ்வரத்தில் 1000க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள், 500க்கும் மேற்பட்ட வாடகை வாகனங்கள் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் விதிகளை மீறி சுற்றுலா பயணிகளை குறிவைத்து பைக் டாக்ஸி இயக்கப்படுவதால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் தொடர்ந்து புகார் அளித்து வந்தனர். அதன் எதிரொலியாக இன்று போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டு சுற்றுலா பயணிகள் வந்த 20க்கும் மேற்பட்ட வாடகை வாகனங்களை மடக்கி பிடித்து பறிமுதல் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே கார் விபத்தில் சாலையில் நடந்து சென்ற பெண் நூல் இலையில் உயிர் தப்பிய சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாரசாலை திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் செங்கவிளை பகுதியில் அதிவேகமாக வந்த கார் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு கார் மீது மோதி சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அப்போது சாலையில் நடந்து சென்ற பெண் நூல் இலையில் உயிர் தப்பிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. விபத்து ஏற்படுத்திய நபர் தப்பி ஓடிய நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஸ்ரீ ஸ்ரீ சுபநேந்திர தீர்த்த சுவாமிகள் சாமி தரிசனம் செய்தார். ராகவேந்திர மந்திராலய பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சுபதீந்திர தீர்த்த சுவாமிகள் மங்கள சாசன விஜயமாக திருப்பதிக்கு சென்று ஏழுமலையானை வழிபட்டார். அவருக்கு பழைய அன்னப்பிரசாத வளாகத்திற்கு அருகே திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் சார்பாக வேத மந்திரங்கள் முழங்க பாரம்பரிய மரியாதையுடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் பாஜகவின் அறிவுசார் பிரிவினர் தமிழக தலைவரும் ஸ்ரீ மந்திராலய மடத்தின் ஆஸ்தான ஜோதிட ஆலோசகருமான யதார்த்த ஜோதிடர் செல்வி தாமோதர் உடனிருந்தார்.